ஹலோ சுட்டி பசங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன். லூக்கா ஒரு சுட்டி பையன், தண்ணிக்கு உள்ள மீன் மாதிரியும் தண்ணிக்கு வெளியே நம்மள மாதிரி ஒரு சாதாரண பையனா இருப்பான். இது அவனை பத்தின கதை தான். அதிகாலையில நேரம் 2 பேர் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நம்ம கண்டிப்பா இந்த இடத்துலதான் மீன் பிடிக்கணுமா? உனக்கு கடல் ராட்சசர்கள் பத்தின பழைய கதையெல்லாம் தெரியும் தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த தாத்தா, அந்த பழைய கதையெல்லாம் சும்மா, நம்ம இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு மத்தவங்க சொன்ன கட்டுக்கதை தான், அதையெல்லாம் நம்பாத. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கடலுக்கு அடியில இருந்து ஒரு கை போட்டுக்கு மேல வந்து அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுக்குது. அத பார்த்து அவங்க பயந்து போயிடுறாங்க. அப்பதான் அவங்களும் கடல் ராட்சசர்கள் பத்தினது எல்லாம் கதை இல்ல, உண்மைன்னு நம்புறாங்க. அங்க இருந்து போய் ஊருக்குள்ள இருக்கிற மத்தவங்க கிட்டயும் கடல் ராட்சசர்கள் பத்தின கதையெல்லாம் சொல்றாங்க. இவன் தான் லூக்கா. கடலுக்கு அடியில தான் இவனோட உலகமே. எப்படி நம்ம மனுஷங்க எல்லாம் கடலுக்கு மேல இருக்கோமோ நிலத்துல, அதே மாதிரி இவங்களும் தனியா கடலுக்கு உள்ள இருக்காங்க. மனுஷங்க மாதிரியே அவங்களும் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவன் ஆடு வகையான மீன்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஒன்னொன்னும் எங்கேயாவது ஓடி போயிடும். அதையெல்லாம் தேடி ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப கவனமா அந்த மீன்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இந்த லூக்காக்கு இந்த அலாரம், கார்டு எல்லாமே கிடைக்குது. அதே நேரம் கடலுக்கு மேல ஒரு போட் போற சத்தம் கேக்குது. அத கேட்ட லூக்கா அவனோட மீன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கும் கடலுக்கு மேல என்ன இருக்குன்னு போய் பார்க்க ரொம்ப ஆசைதான். ஆனாலும் நிலராட்சசர்கள் பத்தின பயம், அதனால அவன் கடலுக்கு மேல போறதே கிடையாது. பூமியில இருக்கிற மனுஷங்களை தான் இவங்க நிலராட்சசன்னு சொல்றாங்க. லஞ்ச் டைம், லூக்கா சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போறான். இது லூக்காவோட அம்மா. லூக்காவோட அம்மா லூக்கா கிட்ட, நிலராட்சசர்கள் வந்தா அவங்க கண்ணுல படாம நம்ம ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்க நம்மள கொன்னுடுவாங்கன்னு சொல்றாங்க. இது லூக்காவோட பாட்டி, அப்புறம் அப்பா. லூக்கா தண்ணிக்கு மேல என்ன இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு பாட்டி, மேல நிலராட்சசர்கள் இருக்காங்க, நான் கார்ட் கேம்ல ஒருத்தனை தோக்கடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அது கேட்ட அம்மா டென்ஷன் ஆகி, இத பத்திலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் லூக்கா அவனோட மீன்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போறான். அப்பவும் லூக்காவோட அம்மா, போட்டு சத்தம் கேட்டா ஒளிஞ்சுக்கணும் லூக்கா, கவனமா இருக்கணும்னு திருப்பி திருப்பி சொல்லி அனுப்புறாங்க. லூக்காக்கு மனுஷங்க யூஸ் பண்ண சில பொருள்கள்லாம் கிடைக்குது. கொஞ்சம் கார்டு, அலாரம் எல்லாமே. அப்போ லூக்காக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, அது ஒரு மனுஷன்தான். மனுஷங்க வந்தா இவங்கள புடிச்சிட்டு போயிருவாங்களே. அப்பதான் லூக்காவும் அந்த மனுஷனை பார்த்துட்டு பயந்து போயிடுறான். பயந்து போய் ஒரு குகைக்குள்ள போயிடுறான். ஆனா அந்த மனுஷனும் லூக்காவையே பின்தொடர்ந்து வரான். பக்கத்துல வந்துட்டான். பக்கத்துல வந்து அவனோட மாஸ்க கலட்டுறான். பார்த்தா அவனும் லூக்கா மாதிரியே தான் ஒரு பையன். அவன் மனுஷன்லாம் கிடையாது. இப்போ லூக்காக்கு பயம்லாம் எதுவுமே இல்ல. இப்போ அந்த புது பையன் தண்ணிக்கு மேல நிலத்துக்கு போயிட்டான். அதுவும் இல்லாம லூக்காவையும் சேர்த்து தண்ணிக்கு மேல இழுத்து போட்டுட்டான். ஐயோ, என்ன இதுக்கு இழுத்து போட்ட அப்படின்னு கேட்கான். அப்பதான் இந்த புது பையனும், ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றான். இப்போ லூக்காக்கு ரொம்ப பயமாயிருது. அதனால மறுபடியும் தண்ணிக்குள்ளே திருப்பி போயிடுறான். வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆனா நைட்டு ஃபுல்லா லூக்காக்கு அவனுக்கு நிலத்துக்கு மேலையும் அந்த புது பையனை பத்தின நினைப்பாதான் இருக்கு. அதனால மறுநாள் காலையில அவன மாதிரியே கல்லுல ஒரு செட்டப் செஞ்சு வச்சுட்டு அந்த நிலத்துக்கு போக முயற்சி பண்றான். ஆனா அவனால போகவே முடியல. அப்பதான் அந்த புது பையனும் அங்க வரான். வந்ததும் அவனை நிலத்துக்கு கூட்டிக்கிட்டு போறான். இப்போ லூக்காவே தானா நிலத்துக்கு வந்துட்டான். அவனோட உருவம் அழகா மாறுது. அத பார்த்து அவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வர போறான்.
இப்போ லூக்கா எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா அவனால நிக்கவே முடியல. ஏன்னா லூக்கா எப்போதுமே தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு தானே பழக்கம். அப்புறம் எப்படி அவனால எந்திரிச்சு நிக்க முடியும்? நிக்கவே முடியல. அப்புறம் எப்படி நடக்கிறது? அப்பதான் இந்த புது பையன், இனிமேல் இவனை புது பையன் சொல்ல வேண்டாம், இவன் தான் ஆல்பர்டோ. இந்த ஆல்பர்டோ நம்ம லூக்காக்கு எப்படி நடக்கணும்னு கத்து கொடுக்கறா. அது மட்டும் இல்லாம இந்த கிராவிட்டி, காத்து, ஆகாயம் எல்லாத்தையும் சொல்றான். ஆல்பர்டோ லூக்காவ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நானும் என்னோட அப்பாவும் இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்போ ஆல்பர்ட்டோட அப்பா இங்க இல்ல. ஆல்பர்ட்டோ லூக்காக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறான். காற்று, கிராவிட்டி, அப்புறம் அவன் சேர்த்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் காட்டுறான். அப்போதான் லூக்கா அங்க ஒரு வெஸ்பா போஸ்டர் பாக்குறான். அவனுக்கு அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது. லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட, உன்கிட்டயே எல்லா பொருள்களும் இருக்கு, அதை வச்சு நீ ஒரு வெஸ்பா செய்யலாமேன்னு ஐடியா கொடுக்கறா. இத கேட்ட ஆல்பர்ட்டோ, ஆமா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெஸ்பா பண்ணலாம்னு சொல்றான். ஆனா அதை கேட்ட லூக்கோ, இல்ல இல்ல முடியாது, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். ஆனா வீட்டுக்கு போகாம ஆல்பர்ட்டோ கூட உட்கார்ந்து வெஸ்பா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு போற லூக்கா கிட்ட அவங்க அம்மா, நீ எங்கடா போன, இவ்ளோ நேரம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப லூக்காவோட பாட்டி தான், நான் தான் அவனை கடல் மஷ்ரூம் எடுத்துட்டு வர சொன்னேன்னு லூக்காவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் என்ன, டெய்லியும் லூக்கா அதே மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஆல்பர்ட்டோ கூட போய் வெஸ்பா ஓட்டி விளையாடுறான். ஒரு நாள் லூக்காவோட அம்மா அப்பாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன், உனக்கு கண்ணு தெரியலையா கிறுக்கு பயப்புள்ள அப்படின்னு திட்டுறான். அத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அது ஏதோ மனுஷங்க ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நினைச்சுக்கிட்டு இவங்களும் சொல்றாங்க, கண்ணு தெரியலையா கிறுக்கு பயப்புள்ள அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. லூக்கா அந்த பைக்கை ஓட்ட பயப்படுறான். அதுக்கு ஆல்பர்ட்டோ, உனக்குள்ள ஒரு பயந்தாங்கொல்லி இருக்கான், அவன் தான் உன்னை தடுக்கிறான், அமைதியா இரு பயந்தாங்கொல்லின்னு நீ அவன் கிட்ட சொல்லு, அப்புறம் உன்னால பண்ண முடியும்னு சொல்றான். லூக்காவும் அமைதியா இரு பயந்தாங்கொல்லின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறான். லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட, ஆல்பர்ட்டோ அதெல்லாம் என்ன அப்படின்னு வானத்தை காட்டி கேக்குறான். அதெல்லாம் மீன்கள், குட்டி குட்டி மீன்கள், அந்த பெரிய மீன் தான் குட்டி மீன்களை பாதுகாக்குது அப்படின்னு ஆல்பர்ட்டோ சொல்றான். ஸ்டார்ஸ குட்டி மீன்கள்னும் நிலாவை பெரிய மீன்னு சொல்றான். ஆல்பர்ட்டோ பெரிய மீனை தொட வேற செஞ்சிருக்கானா. இதெல்லாம் கேட்ட லூக்கா ஆல்பர்ட்டோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். அங்கேயே தூங்கவும் செஞ்சிடறான். அப்புறம் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு போறான். லூக்காவோட அம்மா அப்பா லூக்காவை பிடிச்சு வச்சு திட்டுறாங்க. அவன் நிலத்துக்கு போறது ரொம்ப தப்புன்னும், அதனால லூக்காவை கடலுக்கு அடியில இருக்கிற மாமா வீட்டுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. இவருதான் மாமா, இவரு கடலுக்கு அடியில இருக்காரு. இப்போ லூக்காவை கடலுக்கு அடியில கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அங்க போயிட்டா செத்து போன திமிங்கல துண்டுகளை தான் சாப்பிடணும், சூரிய வெளிச்சமே இருக்காது. எல்லாத்துக்கும் மேல ஆல்பர்ட்டோ கூட பைக் ஓட்ட முடியாது. அதனால லூக்கா அவங்க அம்மா அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். அவன் நேரா போறது ஆல்பர்ட்டோ கிட்ட. லூக்காவோட அம்மா அப்பா இங்கேயும் வந்துருவாங்க. அதனால ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க. அங்க போய் ஒரு வெஸ்பா வாங்கலாம். அந்த வெஸ்பால நம்ம ரெண்டு பேரும் உலகம் ஃபுல்லா சுத்தி வரலான்னு முடிவு பண்றாங்க. அவங்க பயணம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு தொடங்குது. ஒரு வழியா
யாரு கண்ணையும் படாம ஊருக்குள்ள வந்தாச்சு. ஆல்பர்ட்டோ அங்க இருக்கிற மனுஷங்களை பார்த்து அவன் கத்துக்கிட்ட வார்த்தையை சொல்றான். கண்ணு தெரியலையா கிறுக்கு பயப்புள்ள. அவங்களும் அவனை முறைச்சுக்கிட்டே போறாங்க. ஊருக்குள்ள போனதும் நிறைய மனுஷங்களை பார்த்து லூக்கா ஹாப்பி ஆயிடுறான். ஆனா அங்க சுத்தி பார்த்தா மீன் பிடிக்கிறது, மீனை கொல்றதுன்னு நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. லூக்காக்கு அள்ளு விட்டுருது. அங்க 2 பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. இப்போ ஆல்பர்ட்டோ லூக்காவை பார்த்து நீ சொல்லுடா அப்படிங்கிறான். லூக்காவும் அந்த பாட்டிய பார்த்து கண்ணு தெரியலையா கிறுக்கு பயப்புள்ளன்னு சொல்றான். டென்ஷனான அந்த பாட்டி ஐஸ்கிரீம அவன் மண்டை மேலேயே போட்டுட்டு போறாங்க. அப்போதான் அங்க ரெட் கலர்ல சூப்பரான ஒரு வெஸ்பால இவன் வரான். இவன் பேரு எர்குலே. ரொம்பவே முரட்டு பையன். அவனோட வெஸ்பாவை வச்சுக்கிட்டு சீன் போடுறான். லூக்கா ஆல்பர்ட்டோ கூட அவனை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அங்க பக்கத்துல சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்ச பால் லூக்கா கிட்ட வந்துருச்சு. லூக்காவும் அத திருப்பி அடிக்கிறான். ஆனா அந்த பால் நேரா வெஸ்பா மேல பட்டு வெஸ்பா கீழே விழுந்துட்டு. அத பார்த்து கோவப்பட்ட எர்குலே லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட சண்டைக்கு வரான். யாருடா என்னோட பைக்கை தள்ளி விட்டது? உண்மையில செம்மையா நாறுது. இந்த ட்ரெஸ் என்ன குப்பையில இருந்தா எடுத்துன்னு கிண்டல் பண்றான். அதுக்கு எர்குலேயோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இந்த ஆல்பர்ட்டோ சொல்றான், நீங்க தான் இந்த வெஸ்பாவை பண்றீங்களா? என்ன வெஸ்பாவை பண்றேனா? நான் எர்குலே 5 தடவை போர்ட்டோரோசோ கப்பை வின் பண்ணினேன். அதுல வந்த காசுல தான் இந்த வெஸ்பாவை வாங்கினேன்னு இந்த எர்குலே சொல்றான். அது மட்டும் இல்லாம லூக்காவை தண்ணிக்குள்ள போட போறான். அப்போதான் வண்டியில ஜம்முன்னு செம்ம கெத்தா ஒரு பொண்ணு வந்து லூக்காவை காப்பாத்துறா. இவ பேருதான் ஜூலியா. எர்குலே கூட சண்டை போட்டு லூக்கா ஆல்பர்ட்டோவை அங்க இருந்து கூட்டிக்கிட்டும் போறா. அங்க இருந்த போலீஸ்லாம் சொல்றாங்க, கடல் ராட்சசர்களை பிடிக்கிறவங்களுக்கு நல்ல சன்மானம் கொடுக்கறதா. இத கேட்ட எர்குலே கடல் ராட்சசர்களை நம்ம தான் பிடிக்கணும்னு முடிவும் பண்றான். இந்த பக்கம் ஜூலியா சொல்றா, வருஷம் ஏமாத்தி இவன் போர்ட்டோரோசோ கப்ப வின் பண்றான். இவனுக்கு எதிரா நம்ம ஜகா வாங்கின பார்ட்டி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு. ஆல்பர்ட்டோ ஜூலியா கிட்ட கேக்குறான், ஜகா வாங்கின பார்ட்டியா அப்படின்னா என்ன அப்படின்னு. அதுக்கு ஜூலியா சொல்றா, ஜகா வாங்கின பார்ட்டினா எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸும் வித்தியாசம், வேர்வை நாத்தத்தோட வேற இருக்கும் அப்படின்னு கைய தூக்கி காட்டுறா. சரி, நீங்க போர்ட்டோரோசோ கப்புக்காக தான் வந்தீங்களா? அப்போதான் லூக்காவும் ஆல்பர்ட்டோவும் ஜூலியா கிட்ட போர்ட்டோரோசோ கப் பத்தி கேக்குறாங்க. போர்ட்டோரோசோ கப்புனா அது ஒரு காம்படிஷன், அது ஒரு ட்ரையத்லான். முதல்ல ஸ்விம் பண்ணணும், அடுத்து ஒரு பவுல் ஃபுல்லா பாஸ்தா சாப்பிடணும், அடுத்தது சைக்கிளிங் பண்ணணும். இந்த காம்படிஷன்ல வின் பண்ணா மணி கிடைக்கும், காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு வெஸ்பா வாங்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஜூலியாவோட டீம்ல சேர்த்துக்க சொல்றாங்க. அதுக்கு ஜூலியா கேக்குறா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? நடுவுல வயசான பாட்டி வந்தாலும் விழாம ஓட்டுவியா அப்படின்னு கேக்குறா. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, உனக்கு நீச்சல் தெரியாது, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்போதான் லூக்கா சொல்றான், என்னோட அம்மா என்ன வேற ஒரு ஊருக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்க. நான் இந்த ரேஸ்ல வின் பண்ணிட்டா என்னோட லைஃபே மாறிடும். இத கேட்ட ஜூலியாவும் அவங்கள டீம்ல சேர்த்துக்கிறான். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜூலியா அவங்க 2 பேரையும் அவளோட வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போறா. அங்க ஜூலியாவோட அப்பா இருக்காரு. ஜூலியாவோட அப்பா மீன் பிடிக்கிற தொழில் பண்றாரு. வீடு ஃபுல்லா கத்தி, கடப்பார, மீனை பிடிக்க வலை எல்லாமே இருக்கு. அந்த பூனை வேற இவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜூலியா அவங்க அம்மா கூட ஜெனீவால தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூல் லீவுக்கு அப்பா ஊருக்கு வந்திருக்கா. ஜூலியாவோட அப்பா சூப்பரா பாஸ்தா செஞ்சு கொடுக்கறாரு. அத 2 பேரும் ரொம்பவே ரசிச்சும் சாப்பிடுறாங்க. ஜூலியா லூக்கா ஆல்பர்ட்டோவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னும் போர்ட்டோரோசோ கப்புக்காக அவங்க இங்க வந்ததுக்காகவும் சொல்றா.
அதுக்கு ஜூலியாவோட அப்பாவும், வேண்டாம் ஜூலியா, வருஷம் நீ ரொம்ப ஏமாந்து போற, இந்த வருஷம் நீ அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காம்படிஷனுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்ட என்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லூகாவும் ஆல்பர்ட்டாவும், நாங்க உங்களுக்கு மீன் பிடிக்க உதவி பண்றோம்னு சொல்றாங்க. நைட்டு ஜூலியாவோட ட்ரீ ஹவுஸ்ல தங்கவும் செஞ்சாச்சு. இந்த பக்கம் லூகாவோட அப்பா அம்மா லூகாவை தேடி நிலத்துக்கு மேல வராங்க. லூகா அப்பாவோட உருவம் மாறுது. அது தெரியாம லூகாவோட அம்மா அவரை வேற ஒரு நிலராட்சசன்னு நினைச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் அவரு, அடியே நான் தாண்டி ஓம் புருஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. அவங்க வேற, சொல்லிட்டு உருவம் மாற மாட்டீங்களான்னு கோச்சுக்கிறாங்க. உருவம் மாறினாலும் பக்கத்துல உள்ள மனுஷனை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சாச்சு. நைட்டு மழை பெஞ்சதுனால இவங்க 2 பேரும் ஃபுல்லா ஈர ஆகி அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜூலியா வேற வந்துட்டா. அவங்களும் கடகடன்னு தொடச்சிட்டாங்க. அவகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஜூலியா அப்பா கூட 2 பேரும் மீன் பிடிக்க போறாங்க. அப்பாவுக்கு மீனே கிடைக்கல. ஆல்பர்ட்டோ வேற அவரை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் மீன் பிடிக்கிறதுக்காக. அங்க அவங்களுக்கு நிறைய மீன் கிடைக்குது. ஜூலியாவே வாய அடைச்சு போற அளவுக்கு அவங்களுக்கு மீன் கிடைச்சிருச்சு. லூகாவோட அம்மாவும் அப்பாவும் லூகாவை தேடி ஊருக்குள்ள வந்தாச்சு. அவங்க அப்பா பக்கத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையனை புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டாரு. அவனோட ஐஸ்கிரீமும் வேஸ்டா போச்சுன்னு அழுவுறான். அங்க இருந்து 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா லூகா வயசுலே நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. இதுல லூகா எதுன்னு தெரியாம அவங்க அம்மா முழிக்கிறாங்க. இந்த பக்கம் லூகாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காம்படிஷன்ல நேம என்ட்ரி கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க காம்படிஷன் ரூல்ஸ் பத்தி சொல்றாங்க. அதாவது 3 காம்படிஷன் இருக்கு. முதல்ல ஸ்விம்மிங் பண்ணணும், அடுத்தது பாஸ்தா சாப்பிடணும், அடுத்தது சைக்கிளிங். அங்க இந்த எர்குலே வேற வரான். வந்து ஜூலியாவை கிண்டல் பண்றான். இந்த வருஷமும் நீ என்கிட்ட தோத்துதான் போக போற, ஏன் வீணா பணத்தை வேஸ்ட் பண்ற, நான் 5 தடவை போர்ட்டோ ரோசா கப்பை வின் பண்ணிருக்கேன்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை சமாளிச்சுட்டு என்ட்ரி ஃபீ பே பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அடுத்தது காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஜூலியா வெரைட்டியா பாஸ்தா செஞ்சு ஆல்பர்ட்டோவை சாப்பிட வைக்கிறா. லூகா சைக்கிள் ஓட்டி பிராக்டிஸ் பண்றான். ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் லூகா விடாம பிராக்டிஸ் பண்றான். அங்கேயும் எர்குலே வந்து டிஸ்டர்ப் பண்றான். அடுத்ததா ஜூலியா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்றா. அங்கேயும் இந்த எர்குலே வந்து டிஸ்டர்ப் தான் பண்றான். அதுல ஆல்பர்ட்டோ தண்ணியில விழுந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடுறான். அப்புறம் மேல ஏறி தொடச்சு மனுஷ பயலா மாறுறதுக்குள்ள எப்போ கண்ணை கட்டுதுடா. இங்க லூகாவோட அம்மா வேற ஒவ்வொரு பையனா பாக்குறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு பால் வந்து விழுது. அவங்க அந்த பாலை ஊங்கி ஒரு உதைக்கிறாங்க. அந்த பால் பட்டு ஒரு சின்ன பொண்ணு தண்ணியில விழுந்துட்டா. அட, கிடைச்சதுடா ஐடியான்னு பால அடிச்சு ஒவ்வொரு பையனா தண்ணியில விழ வைக்கிறாங்க. ஆனா அதுல லூகா தான் இல்லையே. அப்புறம் ஒரு சிரிப்பு வேற. இந்த சத்தத்தை கேக்குற லூகா அவனோட அம்மா இங்க இருக்கிறத கன்ஃபார்ம் பண்றான். ஆல்பர்ட்டோ கிட்டையும் அத பத்தி சொல்றான். ஆனா ஆல்பர்ட்டோ, உன்னோட அம்மா இங்க வர சான்ஸே இல்ல, அதனால பயப்படாதுன்னு தைரியம் சொல்றான். அப்போ ஜூலியாவும் அவங்க கூட வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஜூலியாவோட அப்பா வந்து, ஆல்பர்ட்டோ எனக்கு வளையம் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்டு கூட்டிட்டு போறாரு. ஆல்பர்ட்டோவும் போறான். ஆனா அவனுக்கு லூகா ஜூலியா கூட க்ளோஸா பழகுறது பிடிக்கல. ரொம்பவே பொசசிவா இருக்கான். ஜூலியா லூகா கிட்ட, நீங்க போர்ட்டோ ரோசா கப்பை வின் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு லூகா சொல்றான், நாங்க வெஸ்பா வாங்குவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா போவோம், அப்புறம் அந்த மீன்களுக்கு அடியில படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்றான். லூகா நட்சத்திரங்களை மீன்கள்னு சொல்றத பார்த்த ஜூலியா லூகாவை ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறா. அங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அது மூலமா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பக்கத்துல பார்க்க முடியுது. லூகாவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு எல்லாமே. ஜூலியா சொல்றா,
அதெல்லாம் நட்சத்திரம் லூக்கா, சூரியன் மாதிரி. இன்னும் ஜூலியா நிறையவே சொல்றா. பிளானட்ஸ பத்தி, வானத்தை பத்தி, கேலக்ஸி பத்தி, புக்ஸ் பத்தி, ஸ்டோரி, ஸ்கூல்ஸ் எல்லாமே. இதையெல்லாம் கேட்ட லூக்காக்கு அவனுக்கும் புக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போ ஆல்பர்ட்டோ அங்க வர்றான். அவன் லூக்காவை கூட்டிட்டு போறான். ஜூலியா அந்த புக்ல அவளோட பேரை கட் பண்ணிட்டு லூக்காவோட பேரை எழுதி கொடுக்கறா. ஆல்பர்ட்டோக்கு லூக்கா ஜூலியா கூட பழகிறது பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் கோவமா தான் இருக்கான். லூக்கா வேற வானத்துல தெரிகிறது எல்லாம் மீன்கள் இல்ல, அது நட்சத்திரங்கள். அவங்க வெஸ்பாவை போய் பாக்குறாங்க. அப்போ லூக்கா சொல்றான், நம்ம வெஸ்பா கூட ஒரு டெலிஸ்கோப் வாங்குவோம். ஆனா ஆல்பர்ட்டோக்கு லூக்கா ஜூலியா பத்தி பேசுற எதுவுமே பிடிக்கல. ஆனா லூக்கா திருப்பி திருப்பி சொல்றான், நம்ம ஸ்கூலுக்கு கூட போலான்னு சொல்றான். ஆல்பர்ட்டோவோ சி மான்ஸ்டர் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அங்க எர்குலே வரான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வழக்கம் போல லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட பிரச்சனை பண்றான். ஆல்பர்ட்டோவும் பதில் பேசுறதுனால அடிதடி சண்டை வரைக்கும் போகுது. ஆல்பர்ட்டோவை காப்பாத்துறதுக்காக லூக்கா ஒரு கம்பை எடுத்து மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. மறுநாள் காலையில ஆல்பர்ட்டோ பாஸ்தா சாப்பிட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூக்கா அவங்க அப்பா அம்மா எங்கேயாவது இருக்காங்களான்னு பயந்து பயந்து பார்த்துட்டு இருக்கான். அவனும் சைக்கிள் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா அவங்க அப்பா கூட மீன் பிடிக்கிறது. இப்படியே இவங்க நாட்கள் போகுது. லூக்காவோட அம்மா அப்பா லூக்காவை கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூக்காவும் ஜூலியாவும் எப்பவும் புக்ஸ் பத்தியே பேசுறாங்க. அது ஆல்பர்ட்டோக்கு பிடிக்கவே பிடிக்கல. லூக்காவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நான் தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல, அதான் அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். கரெக்டா அப்போ பார்த்து லூக்கா சைக்கிள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறான். லூக்காவோட அம்மாவும் அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் லூக்கா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. ஆனா லூக்கா அவங்கள பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். ஜூலியா அங்க போற ஒரு ட்ரெயினை காட்டி இது ஜெனீவா போற ட்ரெயின்னு சொல்றா. லூக்காவும் உன்னோட ஸ்கூல்ல யார் வேணாலும் சேரலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஜூலியா காசு கொடுத்தா யாரு வேணாலும் சேரலான்னு சொல்றா. அப்போ நடுவுல ஆல்பர்ட்டோ வந்து போதும் ஜூலியா நிறுத்து அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம லூக்காவை இழுத்துக்கிட்டு ஒரு சைக்கிள் இறக்கத்துல ஃபாஸ்டா போறான். ஏற்கனவே ஆல்பர்ட்டோக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கம் இல்லை. ஆனா இப்போ இந்த இறக்கத்துல போறதுனால ரெண்டு பேருமே ஒரு இறக்கத்துல ரொம்ப ஃபாஸ்டா போய் என்ன பண்ண தண்ணியில போய் விழுந்துடுறாங்க. அங்க இந்த எர்குலே வேற அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு கடல் ராட்சசர்களை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல படாம தண்ணிய விட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ லூக்கா ரொம்பவே கோபப்படுறான். ஏன் இப்படி பண்ற ஆல்பர்ட்டோ? என்னோட அம்மா அப்பா என்ன பார்த்துட்டாங்கன்னு கோபப்படுறான். அதுக்கு ஆல்பர்ட்டோ, சரி ரொம்ப கோபப்படாத, நம்ம வெஸ்பா வாங்கினதும் இங்க இருந்து போயிடலான்னு சொல்றான். ஆனா லூக்கா, எனக்கு வெஸ்பா எல்லாம் வேண்டாம், நான் ஜூலியா கூட ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான். இத கேட்ட ஆல்பர்ட்டோ லூக்கா கிட்ட சண்டை போடுறான். அப்போ அங்க ஜூலியாவும் வரா. லூக்கா ஜூலியா கிட்ட நாங்களும் உன் கூட ஸ்கூலுக்கு வரலாமான்னு கேக்குறான். அத கேட்ட ஜூலியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா ஆல்பர்ட்டோ, யாரு வேணாலும் உங்க ஸ்கூலுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம அவனே தண்ணியில குதிச்சுட்டான். தண்ணி பட்டதும் அவனோட உண்மையான உருவம் வெளியில வருது. அத பார்த்து ஜூலியா பயந்து போயிடுறா. லூக்காவோ அவனை பார்த்து கடல் ராட்சசன் அப்படின்னு கத்துறான். லூக்கா இப்படி கத்துனதை பார்த்த ஆல்பர்ட்டோ ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுறான். தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நம்மளை இப்படி துரோகம் பண்ணிட்டானே, நம்மளை பெட்ரே பண்ணிட்டான்னு அவன் ஸ்டன் ஆகி நின்னுடுறான். சத்தம் கேட்ட எர்குலே அங்க வந்து ஆல்பர்ட்டோ மேல ஈட்டியே எறிகிறான். லூக்கா செஞ்ச துரோகத்தை ஏத்துக்க முடியாம ஆல்பர்ட்டோ கனத்த மனசோட அங்க இருந்து போறான். கடலுக்குள்ளேயே போயிடுறான். இந்த பக்கம் ஜூலியாவோட அப்பா ஆல்பர்ட்டோ மாதிரியே பாஸ்தாவை சாப்பிடுறாரு. அவருக்கு ஆல்பர்ட்டோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல.
அப்போதான் ஜூலியாவும் லூக்காவும் உள்ள வராங்க. ஜூலியாவோட அப்பா ஆல்பர்ட்டோ எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு லூக்கா அவன் போயிட்டான்னு சொல்றான். ஜூலியாவோட அப்பா நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் லூக்கா ரொம்பவே பதட்டமா பேசுறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து போர்ட்டோ ரோசா கப்பை வின் பண்ணுவோம்னு சொல்றான். ஜூலியாக்கு கொஞ்சமா லூக்கா மேல டவுட் வருது. உடனே என்ன பண்றா, ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து லூக்கா மேல ஊத்திடுறா. இப்போ லூக்காவோட ஒரிஜினல் உருவம் ஜூலியாக்கு தெரிஞ்சிருச்சு. இத தெரிஞ்ச ஜூலியா, லூக்கா நீ ஒரு வெஸ்பாக்காக இங்க வந்தியா? இந்த ஊர்ல எல்லாருமே கடல் ராட்சசர்களை பார்த்த உடனே கொன்னுடுவாங்க. என்னோட அப்பா கூட அப்படிதான். நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்றா. லூக்காக்கு போக மனசே இல்ல. ஆனா அவனுக்கு வேற வழியும் இல்ல. உடனே அங்க இருந்து கிளம்புறான். அவன் நேரா ஆல்பர்ட்டோ வீட்டுக்கு தான் போறான். அங்க ஆல்பர்ட்டோ ரொம்ப சோகமா இருக்கான். லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஆனா ஆல்பர்ட்டோ இன்னமும் கோவமா தான் இருக்கான். அப்பதான் லூக்கா செவத்துல நிறைய கோடுகள் இருக்கிறத பாக்குறான். இதெல்லாம் என்ன ஆல்பர்ட்டோன்னு கேக்குறான். அதுக்கு ஆல்பர்ட்டோ சொல்றான், என்னோட அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கோடு போட ஆரம்பிச்சேன். ஆனா அவரு திரும்பி வரவே இல்லை. அவரு நான் தனியா இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் என்னைக்காவது திருப்பி வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு வரவே இல்லை. நீ ரொம்ப நல்ல பையன் லூக்கா. நான் தான் ரொம்ப கெட்ட பையன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்கவே கூடாது. நீ இங்க இருந்து போயிடு லூக்கான்னு கத்துறான். அதுக்கு லூக்காவோ, இல்ல நான் உனக்காக வெஸ்பாவை ஜெயிச்சிட்டு வருவேன். நம்ம வெஸ்பால ஊரெல்லாம் சுத்தலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. லூக்கா தனியாவே காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறான். ஜூலியாவும் லூக்காவும் இப்போ தனித்தனி டீமா இருக்கிறாங்க. லூக்காவோட அம்மா அப்பா அங்க வராங்க. ஜூலியாவோட அப்பாவும் ஜூலியாவை என்கரேஜ் பண்றதுக்காக அங்க நின்னுட்டு இருக்காரு. கடல் ராட்சசர்கள் எங்கேயாவது இருந்தா அவங்கள கொல்ல ஒரு கூட்டமே அங்க நின்னுட்டு இருக்கு. முதல்ல ஸ்விம்மிங் காம்படிஷன். எல்லாருமே ரெடியா ஸ்விம் சூட் போட்டு ரெடியா இருக்காங்க. நம்ம லூக்கா என்னடான்னா ஆழ்கடல் உள்ள சீ டைவிங் போற மாதிரி ஒரு இரும்பால ஆன கனமான ட்ரெஸ்ஸ போட்டிருக்கான். அத பார்த்து இந்த எர்குலே வேற சிரிக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு லூக்காவால ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணவே முடியாது. ஆனா இந்த எர்குலே என்ன பண்றான், அவனோட டீம் ஆளு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் மேல ஒரு எண்ணெயை ஊத்துறான். எல்லாருமே ஸ்விம்மிங்க்கு ரெடியா இருக்காங்க. ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எர்குலேவோட ஃப்ரெண்டு மேல அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அவனை நிறைய மீன் கடிக்க ஆரம்பிக்குது. லூக்கா மெதுவா தண்ணிக்குள்ள போறான். அவனோட ஹெல்மெட் லேசா உடைஞ்சும் போயிடுது. தண்ணி வேற அதுக்குள்ள போயிடுச்சு. ஜூலியா ஆளா ஸ்விம்மிங்க வின் பண்ணிட்டா. லூக்காவும் ஸ்விம்மிங் முடிச்சிட்டான். எர்குலே லூக்காவோட காலை தள்ளி விடுறான். அதனால லூக்கா கீழவும் விழுந்துட்டான். எப்படியோ டேபிளுக்கு கீழேயே போய் சமாளிச்சு அவனை நல்லா தொடச்சிக்கிட்டு மேல வந்து நூடுல்ஸை சாப்பிட ஆரம்பிக்கிறான். லூக்காக்கு ஸ்பூன்ல நூடுல்ஸ் சாப்பிடவே தெரியல. ஜூலியா தான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ ஜூலியாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைக்கிளிங் போயிடுறா. எர்குலே அவன் டீம்மேட் வாயில பாஸ்தாவை திணிச்சிட்டு அவனும் சைக்கிளிங் போறான். அடுத்ததா லூக்காவும் சைக்கிளிங்காக போயிட்டான். சைக்கிள் ரேஸ்ல லூக்காவோட அம்மா அப்பா லூக்காவை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்து மழை வேற வருது. லூக்கா ஓரமா ஒதுங்கி நிக்கிறான். அப்போ ஆல்பர்ட்டோ ஒரு பெரிய கொடையோட லூக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரான். அத பார்த்த ஆல்பர்ட்டோ அவனை தள்ளி கீழே விட்டுடுறான். மலையில நனைஞ்சதுனால ஆல்பர்ட்டோவோட உண்மையான உருவம் வெளியே தெரிஞ்சிருது. எர்குலே வேற ஆல்பர்ட்டோவை கொல்ல நினைக்கிறான். அப்போ ஆல்பர்ட்டோ லூக்காவை வெளியில வராத, உன்னோட ஐடென்டிட்டி இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அத சொல்லிக்கிட்டே அவன் அங்க இருந்து ஓடவும் பாக்குறான். ஆனா இந்த எர்குலே என்ன பண்றான், ஆல்பர்ட்டோ மேல ஒரு வளைய தூக்கி வீசி அவனை பிடிச்சிடுறான். இப்போ லூக்காக்கு அவனோட ஃப்ரெண்ட காப்பாத்தணும் அப்படின்றத தவிர வேற எதுவுமே கவனத்துல இல்ல. அதனால லூக்கா மலையில ஆல்பர்ட்டோவை காப்பாத்துறதுக்காக வரான். இப்போ இவனோட உருவமும் எல்லாருக்குமே தெரியுது.
லூக்கா ஃபாஸ்டா போய் ஆல்பர்ட்டோவை அவனோட வண்டியில ஏத்திக்கிட்டு போறான். ஜூலியாவும் ரொம்பவே பயந்து போயிட்டா. இந்த எர்குலே வேற அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். எர்குலே லூக்கா மேல ஈட்டியை எரிய போற நேரம் ஜூலியா சைக்கிள்ல போய் அவனை தள்ளி விட்டுட்டா. எர்குலேவும் கீழே விழுந்துட்டா. ஆனா ஜூலியாவும் கீழே விழுந்துட்டா. ஜூலியா கீழே விழுந்ததை பார்த்த லூக்காவும் ஆல்பர்ட்டாவும் வண்டியை நிறுத்திட்டு ஜூலியாவை வந்து தூக்குறாங்க. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே கடல் ராட்சசர்களை கொல்ல வராங்க. ஆனா ஜூலியாவோட அப்பா அது லூக்கா ஆல்பர்ட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஜூலியாவோட அப்பா ஜெகா வாங்கின பார்ட்டிங்க தான் வின்னர்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணவும் செய்றாரு. அதையே போட்டி நடத்துறவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்ட எர்குலே, இவங்க மனுஷங்களே கிடையாது, இவங்க வின்னர்ஸ் ஆகவே முடியாதுன்னு கத்துறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸே அவனை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. ஜூலியாவோட அப்பாவே லூக்காக்கும் ஆல்பர்ட்டோக்கும் சப்போர்ட் பண்றதுனால மத்தவங்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. லூக்காவோட அம்மாக்கு லூக்கா வின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அதனால அவனை ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 2 பாட்டியும் தன்னோட உண்மையான உருவத்துக்கு வர்றாங்க. இதையெல்லாம் பார்த்த மக்களும் கடல் ராட்சசர்கள் ஒன்றும் மோசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து என்ன, வெஸ்பா வாங்கியாச்சு. வெஸ்பால ஜாலியா ரவுண்டு போறாங்க நம்ம ஜெகா வாங்கின பார்ட்டி. பாஸ்தாவை டேஸ்ட் பண்ற லூக்காவோட அம்மாக்கு பாஸ்தாவோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. பாட்டி என்னடான்னா, நான் வாரம் வீக்கெண்டுக்கு இங்கதான் வருவேன்னு அசால்ட்டா சொல்றாங்க. ஜூலியா ஸ்கூல் போறதுக்காக கிளம்பிட்டா. ட்ரெயின்ல ஏற போறா. அவங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட வா நம்ம வெஸ்பாவை ரெடி பண்ணலான்னு சொல்லும்போது, இதுக்காக நான் வெஸ்பாவை வித்துட்டேன்னு சொல்லி ஆல்பர்ட்டோ லூக்கா கிட்ட ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுக்கறான். அப்போன்னு பார்த்து லூக்காவோட ஃபேமிலியும் அங்க வராங்க. அவங்க அம்மா, பத்திரமா இரு லூக்கா, டெய்லியும் லெட்டர் போடு, ஜூலியா அம்மா வீட்டுல நீ சேஃபா இருக்கலாம்னு சொல்லி அவன் ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக சம்மதம் சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆமா, லூக்காவோட அம்மா லூக்கா ஜூலியா கூட போய் தங்கி படிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. லூக்காவும் ரொம்ப ஹாப்பி தான். சரி வா ஆல்பர்ட்டோன்னு சொல்லி புறப்படும் போதுதான் ஆல்பர்ட்டோ, நான் வரல லூக்கா, ஜூலியா அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இங்க இருக்க போறேன்னு சொல்றான். நீ இல்லாம நான் எப்படி ஆல்பர்ட்டோ நான் அப்படின்னு லூக்கா ரொம்ப ஃபீல் பண்றான். அப்போதான் ஆல்பர்ட்டோ சொல்றான், நான் உன் கூட இல்லைன்னு யாரு சொன்னா, நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி லூக்காவை வழி அனுப்புறான். தள்ளி இருந்தாலும் இவங்களோட நட்பு எப்போதுமே பிரியாது. இதோட இந்த கதை இங்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கதை வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். பை.